ஹாய் மக்களே! என்ன வேலைன்னா, எங்களுக்கு வந்து ஏசி மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருச்சுங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து வேலை வச்சுருச்சு. சின்ன வேலை தான் நெனச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி, மாட்டி எல்லாம் பண்றதுக்கே எங்களுக்கு வந்து வந்து காசு ரூ. 2000 வந்து வாங்கியிருக்காங்க. என்ன வேலை செஞ்சாங்கன்னா, அந்த போல்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து துரு புடிச்சு கீழ தொங்குற மாரி இருந்துச்சு. இத நான் வந்து பொங்கலுக்கு வீடு பூசுறப்போ வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்ல 1 வாரம் ஆயிருச்சு வர்றதுக்கு. அப்புறம் மறுபடியும் நாங்க வாங்குன கடையில அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இவங்களுக்கு சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் சரி இந்த போல்டு தான் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு ட்ரில்லர் வச்சு ஓட்டை போட்டுட்ருந்தாங்க. ஓட்டை போட்டு உள்ள வைக்கலான்னு சொல்லி செவுத்துல இறங்கவே மாட்டேடுச்சுங்க. நம்மளது வந்து புது வீடு கிடையாதுங்க. பழைய செவுத்துல தான் கொஞ்சம் வச்சு கட்டியிருக்கோம். ஸோ வந்து இறங்கல எல்லாம் மண் சுவரா இருக்கங்காட்டி உள்ள இறங்கல. அத எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து போட்டுட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க அந்த ஃபேன் வந்து சுத்த மாட்டேன்ருச்சுங்க. கழட்டி பார்க்குறப்போ, ஏன் ஃபேன் சுத்தல அப்படின்னா, ஏதோ போயிருக்குமோ என்னமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கழட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்னமோ கேஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் ஃபில் பண்ணி இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. என்னடா இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோமில்ல, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணலைங்களா, அதனாலயே கூட என்னமோ நினச்சிட்டு நான் வந்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக வந்துச்சு. அப்புறம் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனை போய் மாமா வந்து கூட்டிட்டு இல்லைங்களா, அதனால் அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் வந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அத்தை தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தாரு. இதை மாட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த அண்ணன் பண்ண சொன்னாங்கங்க. என்னங்கண்ணா அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா, அதை கழட்டி மாட்டினாலே ரூ. 1500 வாங்குறாங்கங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் 2000ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அந்த அன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு இருக்குது. அவருக்கு வந்து ரூ. 2000 கொடுத்து